வி.கே. ராமசாமி ஒரு பழம்பெரும் தமிழ் திரைப்பட நகைச்சுவை நடிகர் ஆவார். 1950 மற்றும் 1990 ஆண்டுகளும் இடைப்பட்ட காலத்தில் நடிப்புலகில் இவர் உச்சத்தில் இருந்தார். அவர் இயற்பெயர் விருதுநகர் கந்தன் ராமசாமி. அவர் பிறப்பு ஜனவரி 1, 1926. அவர் பிறந்த இடம் விருதுநகர், மெட்ராஸ் மாகாணம், பிரித்தானியா, இந்தியா. அவர் இறப்பு 24 டிசம்பர் 2002, 76 வயதில் சென்னையில் காலமானார். வி.கே. ராமசாமி அவர் ஒரு நடிகர், திரைப்பட தயாரிப்பாளர். அவரோட பெற்றோர் தந்தை கந்தன் செட்டியார், தாயார் அங்கம்மாள். 1940களில் பாய்ஸ் கம்பெனி என்று அறியப்பட்ட நாடக உலகிலிருந்து திரையுலகிற்கு வந்தடைந்தவர்களில் இவரும் ஒருவர். 1947ஆம் ஆண்டு வெளிவந்த நாம் இருவர் என்ற திரைப்படத்தில் தமது 21ஆம் ஆண்டு அகவையில் 60 வயது கிழவராக அவர் நடித்து அனைவரின் கவனத்தையும் பெற்றார். வி.கே.ஆர் என பரவலாக அறியப்பட்டவர் புகழடைந்தாலும் முதுமை வேடங்களில் மட்டுமே நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. 50 ஆண்டுகளில் திரைவாழ்வில் 500க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் துணை பாத்திரங்களில் நடித்துள்ளார். 1960, 1970களில் முன்னணியாக இருந்த டி.ஆர். மகாலிங்கம், எம்.ஜி.ஆர்., சிவாஜி கணேசன், ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன், முத்துராமன், கமலஹாசன், ரஜினிகாந்த் ஆகியோருடன் நடித்துள்ளார். இவருடைய வாக்கு நடை இவரை நகைச்சுவை வேடத்திலோ எதிர்மறை வேடத்திலோ சிறப்பாக நடிக்க வழி செய்தது. நகைச்சுவை நடிகை மனோரமா அவர்களுடன் பல படங்கள் நடித்துள்ளார். 15 திரைப்படத்தை தயாரித்துள்ளார். இவர் நடித்த கடைசி திரைப்படம் டும் டும் ஆகும். இவரது குடும்பம் 4 மகன்களும் 3 மகள்களும் உள்ளார். வி.கே. ராமசாமி அவர்கள் தமிழக அரசின் கலைமாமணி விருது 1970 பெற்றுள்ளார். அவர் நடித்த பல படங்களில் சில படங்கள் டும் டும் 2001, அருணாச்சலம் 1997, மின்சார கனவு 1997, அதிசய பிறவி 1990, புதிய பாதை 1989.